Hello students, இன்னைக்கு நம்ம chapter 15 polymorphism இந்த chapter கற்றுக்க போகிறோம். Polymorphismனா என்ன? Polymorphism, how it is implemented. Polymorphism is implemented by overloading. Overloadingனா என்ன? Overloadingல சில வகைகள் function overloading, constructor overloading, operator overloading இதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம். இந்த செஷனில் நம்ம மெயினாக எப்படி வாட் இஸ் ஓவர்லோடிங், எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பற்றி கற்றுக்குறோம். அப்புறம் ஓவர்லோடிங் C++ கோடு எப்படி எழுதுறது, வாட் ஆர் த ரூல்ஸ், ஓவர்லோடிங்கோட ரூல்ஸ் என்ன, வாட் ஆர் த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அதே அந்த கான்செப்டை ஓவர்லோடிங் கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம அதாவது சாப்டர் 15ல் பாலிமார்பிசம் என்ற ஒரு கான்செப்டை நம்ம கற்றுக்க போகிறோம். பாலிமார்பிசம்னா என்ன, அப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக பாலிமார்பிசம், ஓவர்லோடிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நம்ம கற்றுக்க போகிறோம். பாலிமார்பிசம்னா என்ன முதல்ல பார்க்கலாம். Polymorphism means it is an ability of a message or function to be displayed in more than one form. அதாவது ஒரே ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணால் we call it as polymorphism. அதான் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, polymorphism is implemented by overloading. ஸோ நமக்கு முதல்ல ஓவர்லோடிங்னா என்ன தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாலிமார்பிசம் புரியும். ஸோ முதல்ல ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்ப்போம். ஓவர்லோடிங்கில் 3 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லோடிங் இந்த சாப்டரில் இருக்கு. ஒன்று ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், மூணாவது ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இந்த செஷனில் நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பற்றி படிக்க போகிறோம். அடுத்த செஷனில் நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பற்றி படிக்க போகிறோம். முதல்ல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பற்றி படிப்போம். இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா, the ability of a function to process a message or data in more than one form is called as function overloading. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் கொடுக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆர் அதர்வைஸ் இந்த இது பாருங்கள், இன்னொரு வே ஆஃப் டிஃபைனிங் பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மீன்ஸ் 2 or more functions in the same scope share the same name but their parameters are different. அதாவது இதுக்கு முன்னே நீங்கள் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ், மாடுலர் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கோப்பில் 2 ஃபங்க்ஷனுக்கு சேம் நேம் இருக்கக்கூடாது, அந்த ரூல் இருக்கு. ஆனால் இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் ஒரே ஸ்கோப்பில் 2 ஃபங்க்ஷன் இல்லை 3 ஃபங்க்ஷன் இல்லை 4 ஃபங்க்ஷன்ஸ்க்கு சேம் நேம் இருக்கலாம். இது அலௌடு. அதனால தான் ஓவர்லோடிங் பாசிபிள் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்.
எப்படின்னா பட் ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப் சிக்னேச்சர் அப்படின்ற 2 கான்செப்ட்ஸை கற்றுக்கிட்டு நம்ம இது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் முதல்ல ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து ஃபங்க்ஷன் எப்படி ஹவு டஸ் எ ஃபங்க்ஷன் ஒர்க்ன்றது பார்ப்போம். வில் டேக் எ சிம்பிள் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து சம்மு. 2 பேராமீட்டர்ஸ் int a int b. அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆல்சோ இன்ட்னு எடுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஏபி 2 வேல்யூவை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 வேல்யூஸும் ஆட் பண்ணி ஏ அண்ட் ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி அதோட சம்ம சியில் ஸ்டோர் பண்ணி அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை சி மூலிமா ரிட்டர்ன் பண்ணும். That is, it will return back to the main program. இதுதான் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ப்ரோக்ராம் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் எக்ஸிக்யூஷன் பிகின்ஸ் ஒன்லி அண்ட் மெயின் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்டு எக்ஸ்ஒய் ஆன்சர் இதை இந்த 3 வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 4 இருக்கும். எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து 4ன்னு ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் y ஈக்குவல் டு 3. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. சம் வித்தின் ப்ராக்கெட்ஸ் xy அப்படின்னு. ஸோ இங்கே எக்ஸிக்யூஷன் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி தட் இஸ் பாஸ் ஆகிட்டு நேராக ஃபங்க்ஷனில் போய் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபங்க்ஷனில் போய் அதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் வேல்யூவை வந்து ஃபஸ்ட் வேரியபிள் நம்ம ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் வேரியபிள் எக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ வந்து ஏக்கு பாஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஆல்ரெடி 4, அதனால் ஏ ஆல்சோ 4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், அடுத்த வேரியபிள் ஒய் கொடுத்துருக்கோம். ஒய் வேல்யூ வில் பி காப்பி டு பி நெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ ஒய் இஸ் 3, நம்ம y ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்கோம், அதனால் b ஆல்சோ 3. இப்போ பார்த்தீங்கன்னா xy வந்து லோக்கல் வேரியபிள் டு மெயின் ப்ரோக்ராம், ab வந்து லோக்கல் வேரியபிள் டு த ஃபங்க்ஷன் சம் வச்சுக்கணும். ஸோ இப்போது வேல்யூஸ் பாஸ் ஆன் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும், எக்ஸிக்யூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இன்ட்டு சி டிக்ளேர் ஆகிடுச்சு. நவ் சி இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. a already 4, b 3, a plus b na c will be 7, and the c value 7 calculate பண்ணி c ல ஸ்டோர் ஆகிடும். the return c na மறுபடியும் அது எந்த இடத்துல மெயின் ப்ரோக்ராமில் பாஸ் ஆகிடுச்சு ப்ரோக்ராம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரிட்டர்ன் சீனா சி வேல்யூ திருப்பி மெயின் ப்ரோக்ராமுக்கு அனுப்போம். ஸோ ஆன்சரில் போய் சி வேல்யூ ஸ்டோர் ஆகும். தட் இஸ் ஆன்சரில் வந்து 7 ஸ்டோர் ஆகிடும். நவ் சி அவுட் ஏஎன்எஸ், தட் இஸ் ஆன்சரை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும், 7 வரும். ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். மெயின் ப்ரோக்ராம் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்கே எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிட்டு அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் வந்து அங்கே பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அது கம்ப்ளீட் ஆனவுடனே தான் மறுபடியும் மெயின் ப்ரோக்ராமை அது கண்டினியூ பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் கால் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபங்க்ஷனை பற்றி கொஞ்சம் படித்தோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஸ்கோப்பில் ஒரே பேரில் 2 ஃபங்க்ஷன் இருந்தால் ஒரே நேமில் ஃபங்க்ஷன் தான், தட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் அலவுடு. பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும், 2 ஃபங்க்ஷனுக்கும் ஒரே சிக்னேச்சர் இருக்கக்கூடாது.
சிக்னேச்சர் என்னன்னா நான் சொல்ல போகிறேன் இப்போது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இப்போ பார்த்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரோட்டோடைப் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டர் ப்ரோட்டோடைப் நமக்கு வேணும்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஹெட்டர், ஃபங்க்ஷன் ஹெட்டர் சொல்லுவாங்க. அதில் தான் ப்ரோட்டோடைப் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். அதில் ப்ரோட்டோடைப்புக்கு வேரியபிள்ஸ் தேவையில்லை. ஸோ வி கேன் ரிமூவ் த வேரியபிள்ஸ். அந்த ஏபி தேவையில்லை. ஓன்லி டைப் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் வேணும். அப்போது அது ப்ராப்பராக எழுதினீங்கன்னா இன்ட் சம் இன்ட், அதாவது இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப். அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப் நமக்கு தெரிஞ்சால் அதை பார்த்துட்டே நம்ம இது சொல்லலாம், ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம். அதோட ஃபங்க்ஷன் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து சம், அதோட நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் டைப். இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது, இன்ட்டு ரெண்டுமே இன்ட்டு டைப். ஸோ எத்தனை பேராமீட்டர் இருக்குது, ஒரு பேராமீட்டரும் என்ன டைப்னு சொல்லலாம். அப்புறம் ரிட்டர்ன் டைப், இந்த சம்மோட ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டு. இந்த 3 டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ப்ரோட்டோடைப் வச்சு சொல்லலாம். அடுத்து சிக்னேச்சர்னா என்ன? ஓகே, ஏற்கனவே ப்ரோட்டோடைப்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப். இப்போ அந்த ப்ரோட்டோடைப்பில் நீங்கள் ரிட்டர்ன் வேல்யூ இல்லாமல் வெறும் ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ் வித் டைப்ஸ் ஓன்லி கொடுத்துட்டிங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் அஸ் சிக்னேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஓவர்லோடட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லுதுன்னா, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரே ஸ்கோப்பில் 2 ஃபங்க்ஷன் ஆர் 3 ஃபங்க்ஷன் ஆர் 4 ஃபங்க்ஷன் சேம் நேம் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர்ஸ் வந்து சேமாக இருக்கக்கூடாது. அதாவது ஸோ ஃபங்க்ஷன்ஸோட சிக்னேச்சர்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா ஓவர்லோடிங் அக்செப்ட் பண்ணாது, ஓவர்லோடிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இதான் ஃபங்க்ஷன் ஹெட்டர் வச்சுக்கோங்க. இதோட ப்ரோட்டோடைப்னா அப்போ XY நமக்கு தேவை கிடையாது. ஸோ இன்ட்டு சம் இன்ட்டு இதான் இதோட ப்ரோட்டோடைப். அப்போ இதோட சிக்னேச்சர் வந்து சம் இன்ட்டு. சிமிலர்லி செகண்ட் எக்ஸாம்பிள் void print int marks இருக்கு. ஸோ இதோட ப்ரோட்டோடைப் வந்து void print int, அதோட சிக்னேச்சர் வந்து print int. சிமிலர்லி float reciproc float of n இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ float reciproc float தான் அதோட ப்ரோட்டோடைப். reciproc of float வந்து அதோட சிக்னேச்சர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேம் நேம், ஓவர்லோடட் ஃபங்க்ஷன்ஸ் வில் ஹாவ் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் சிக்னேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ணோம். சரி, இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே ஸ்கோப்பில் 2 ஃபங்க்ஷன் வித் சேம் நேம். நம்ம 2 ஃபங்க்ஷன் எடுக்கலாம் சேம் நேமில். பிரிண்ட்ன்ற நேமு, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட்டு. அது ரிட்டர்ன் டைப் வாய்டுனா ரிட்டர்ன் டைப் வாய்டு, அதாவது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு பேராமீட்டர் ஐ, இன்டிஜர் டைப் பேராமீட்டர். இன்னொரு சேம் நேமில் இன்னொரு ஃபங்க்ஷன், தட் இஸ் அதோட நேமும் பிரிண்ட் தான், அதுக்கு ரிட்டர்ன் டைப் கிடையாது, வாய்டு த ரிட்டர்ன் டைப். பட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் தான், இதுக்கும் ஒரு பேராமீட்டர், அது ஒரு ரிட்டர்ன், அது இன்ட்டு டைப், இது வந்து ஸ்ட்ரிங் டைப். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணோன்னா என்ன ஆகும், இல்லை எந்த ஃபங்க்ஷனை அது செலக்ட் பண்ணி எப்படி பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இன்ட் மெயினில் தானே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயினில் வந்து ஃபஸ்ட்டு லைனாக என்ன இருக்குது, பிரிண்ட் ஃபங்க்ஷனு கால் பண்ணுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேராமீட்டர் வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம் நம்ம. 10 வந்து என்ன டைப்பு, இன்டிஜர் டைப். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். C++க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லை இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான் அது ஆர்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுது.
பட் இது வந்து இன்டிஜரை அக்செப்ட் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு இன்டிஜர் அதுவும். ஸோ அதனால் C++ என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூ பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும் கம்ப்ளீட்டாக. தட் இஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, சி அவுட் இட் இஸ் அன் இன்டிஜர் I and L அப்படின்னா இட் இஸ் அன் இன்டிஜர் I வேல்யூ 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, பிரிண்ட் 10. 10ன்றது ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து இது செகண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 10ன்றது சிக்கு காப்பி ஆகும். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரிங் 10ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் வந்து இட் இஸ் அ இன்டிஜர் 10, இட் இஸ் அ ஸ்ட்ரிங் 10ன்னு வரும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ ஃபங்க்ஷன் கால் மெயின்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதே பேரில் 2-3 ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம கொடுக்குற ஆர்கியூமெண்ட்டை வச்சு எந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆர் அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஆஃப் செலக்டிங் கரெக்டான ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பேர் வந்து ஓவர்லோட் ரெசல்யூஷன் அப்படின்வாங்க. பேர் என்ன, ஓவர்லோட் ரெசல்யூஷன். அப்புறம் ஓவர்லோட் ரெசல்யூஷன் ஒரு ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த மெயினில் வந்து 3 ஃபங்க்ஷன் கால் இருக்குது பாருங்கள். ஓகே, 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் வித் சேம் நேம் எடுக்கிறோம், பட் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். அதாவது ஆர்குமெண்ட்ஸ் டிஃபர் ஆகுது ஆர் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ 3 கால்ஸ் இருக்குது. மெயினில் வந்து 3 ஃபங்க்ஷன் வந்து 3 டைம்ஸ் கால் பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு கால் வந்து C is equal to function of 10, 2 பேராமீட்டர் இருக்குது, 10, 2 ரெண்டுமே இன்டிஜர். ஸோ இட் வில் செலக்ட் திஸ் ஃபங்க்ஷன். இந்த 10 வந்து எக்ஸி பாஸ் ஆகும், 20 வந்து ஒய்க்கு பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் பண்ணும், மற்ற ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ சிமிலர்லி K is equal to function no arguments அப்படின்னா நோ ஆர்குமெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து S is equal to function குட்னா இட்ஸ் a string. ஸோ ஸ்ட்ரிங் ரிசீவ் பண்ணுற ஃபங்க்ஷன் இதை எடுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுத்தாலும் இம்பார்ட்டண்ட் இல்லை, என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களோ ஆர் பேராமீட்டர்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி இட் வில் செலக்ட் எ ஃபங்க்ஷன், பாஸ் த வேல்யூஸ். சப்போஸ் பேராமீட்டர்ஸ்னால் அதை பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். இதுதான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஆர் இட் இஸ் this process is called overload resolution. சரி, இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சர்டன் ரூல்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், ஃபங்க்ஷன் மஸ்ட் டிஃபர் இன் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டேட்டா டைப். அதாவது சிக்னேச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்றது தான் இது இந்த பாயிண்டோட அர்த்தம். அந்த ரிட்டர்ன் டைப் ஆஃப் ஆர் நாட் கன்சிடர்ட். ஸோ 2 ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் அந்த சிக்னேச்சர் சேமாக இந்த ரிட்டர்ன் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன்ஸை ஓவர்லோட் பண்ண முடியாது. நம்ம டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். அதாவது ஆர்குமெண்ட்லேயே நம்ம ஃபங்க்ஷன் சம் எக்ஸ் ஈக்குவல் டு 2 டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் சிக்னேச்சர் சேமாக இருந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ணோம், அதே தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஆல்சோ. ஒரே கிளாஸில் மோர் தேன் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா that is called constructor overloading. A class can have more than one constructor with a different signature. That is only a constructor overloading. மல்ல கன்ஸ்ட்ரக்டர் ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் சேம் நேம் ஆஸ் த கிளாஸ். இப்போது இந்த கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட், அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கு. ஓகே,
constructor functions, it will allocate the memory to the object, then it will initialize the object. Yeah. So for example, in the class ஒரு object create பண்றோம்னு வச்சுங்க. எப்படி create பண்ணோம்? First class name, then followed by object name, parameters கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்றது class name, my object வந்து object name 4,5 கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணோம்? அந்த கிளாஸ்லேருந்து முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து மை ஆப்ஜெக்ட். நம்ம மெமரி அலோகேட் பண்ணப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன், அது வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். இனிஷியலைஸ் பண்ணோன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் தானே அலோகேட் பண்ணோம், இனிஷியலைஸ் பண்ணோம். நம்ம ப்ராக்கெட்டில் கொடுக்குற வேல்யூஸ் 4,5 பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வில் பி பாஸ்ட் டு ஃபஸ்ட் வேரியபிள் ஏ, செகண்ட் பேராமீட்டர் வில் பி பாஸ்ட் டு செகண்ட் பேராமீட்டர் பி. இப்போ இதை யூஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ வேல்யூ 4. இப்போ மேலே அந்த ஃபங்க்ஷனோட அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மெம்பர்ஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் வேல்யூ 4 ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒய் ஈக்குவல் டு பி, அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா மெம்பர் ஒய் வேல்யூ வந்து 5 ஆகிடும். ஸோ ஆப்ஜெக்ட் memory allocated for the object as well as object is initialized. இந்த கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. அப்போ மோர் தேன் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் எந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்? 3 constructors 4 constructors இருக்கலாம். பட் ஆல் ஆஃப் தெம் ஷுட் டிஃபர் பை their signature. The rule will go to the next session. Next slide. Constructor overloading பார்ப்போம். Constructor overloadingனா having more than one constructor. இப்போ இந்த கிளாஸ் நேம் வந்து மை கிளாஸ், 2 டேட்டா மெம்பர் இருக்குது எக்ஸ் ஒய். இப்போ அதில் வந்து மை கிளாஸ் அந்த சேம் நேம் as the class name, so இது கன்ஸ்ட்ரக்டர் without any parameters, that is default constructor. அப்புறம் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் parameterized constructor, 2 பேராமீட்டர் இருக்குது ஏ கமா பி. இப்போ 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இந்த கிளாஸில். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்ன்றதான் கொஸ்டின். சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். செகண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் பேர் வந்து obj1, செகண்ட் ஆப்ஜெக்ட் பேர் obj2. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது obj1 நீங்கள் எதுவுமே பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்கல, அதனால் எந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்டில் எக்ஸ் வேல்யூ வில் பி 1, y value also will be 1. அடுத்த next statement is my class obj2, second object create ஆகும் object2. அது கன்ஸ்ட்ரக்டர் எந்த கன்ஸ்ட்ரக்டர் அதை இனிஷியலைஸ் பண்ணோம்? ஓகே, parameterized constructor. a value will be 4, b value will be 5. ஸோ அதோட அந்த ஆப்ஜெக்டோட டேட்டா மெம்பர்ஸ் xy, x value will be 4, y value will be 5. ஸோ இது மாதிரி நீங்கள் மோர் தேன் 2 கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் நீங்கள் பேராமீட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர்ஸ் யூ கிவ், அது வந்து அப்ராப்ரியேட் கன்ஸ்ட்ரக்டரை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஸோ இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கிரியேட் கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். whereas if you give my class obj2 4,5, it will execute my class a, because 2 constructors நீ கொடுத்துருக்கீங்க, 2 parameters, sorry, my class a, because 2 constructors நீ கொடுத்துருக்கீங்க, 2 parameters, sorry, 2 parameters கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு வாட்டி
நம்ம ரீகேப் பண்ணுவோமா? என்ன காட்டுவோன்னு? Polymorphism is an ability of a message or a function to be displayed in more than one form. Polymorphism is implemented by overloading. Overloading னா என்னன்னு பார்த்தோம். ஸோ polymorphism is implemented by overloading. என்னென்ன overloading நம்ம இந்த செஷனில் கற்றுக்கிட்டோம்? function overloading, constructor overloading, operator overloading. ஆனால் அதே மாதிரி வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், சிக்னேச்சர் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். இப்போ ப்ரோட்டோடைப், இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்புன்னா இன்ட் சம் இன்ட் கம்மா இன்ட், ஏன்னா அந்த வேரியபிள்ஸ் தேவையில்லை ப்ரோட்டோடைப்பு. ஸோ ப்ரோட்டோடைப்லேருந்து நம்ம என்னென்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷனோட நேம், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் டைப், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரோட்டோடைப் பற்றி சொல்லலாம். அதே மாதிரி சிக்னேச்சரில் ரிட்டர்ன் டைப் இருக்காது. only function name, parameter, number of parameters and parameter type. Signature, why we study about signature? When you overload functions, okay, two functions in the same scope cannot have same signature. So ஒரே ஸ்கோப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸு சேம் சிக்னேச்சர் இருக்குமே, சேம் நேம் இருக்கலாம், பட் சேம் சிக்னேச்சர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ சிமிலர்லி ரூல்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் overloading, overloaded function must differ in number of arguments or data types. அதாவது they should differ by signatures அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் டைப் இஸ் நாட் கன்சிடர்ட். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட சிக்னேச்சர் சேமாக இந்த ரிட்டர்ன் டைப்ஸ் வேற இருந்தாலும் அதை ஓவர்லோட் பண்ண முடியாது. சிமிலர்லி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் கன்சிடர்ட். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பண்ணால் a class can have more than one constructor, but again the same. இதுவரையும் நம்ம பாலிமார்பிசம் என்ற சாப்டரில் ஓவர்லோடிங், அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஓவர்லோட் பண்ணோம், அதுக்கான ரூல்ஸ் என்ன, எந்தெந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர், ப்ரோட்டோடைப், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், இதை பற்றியெல்லாம் படித்தோம். வரப்போகிற செஷனில் நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், எப்படி ஒரு ஆப்ரேட்டருக்கு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி கொடுக்க முடியும், இதெல்லாமே கற்றுக்க போகிறோம். தேங்க்யூ.